2-3 நாள் ஆச்சுன்னா என்ன அசம்பாவிதம் வேணாலும் நடக்கலாம். மித்ராக்கு என்ன ஆபத்து வேணாலும் வரலாம். இப்போ எனக்கு வந்த கனவு பத்தி ஜோசியர்கிட்ட நான் எப்படி சொல்றது? மித்ராக்கு ஏதாவது பிரச்சனை வரப்போகுதுன்னா அதை நான் எப்படி தடுக்கிறது? ஜோசியர் ஐயா, இந்த வழியா போனா ஆபத்து ரொம்ப அதிகம். புலிங்க நடமாட்டம் அதிகமா இருக்கும். இந்த வழியா போலாம் வாங்க. சரி வாங்க. சரி இப்பயே வந்துடுறேன் சார். சரி போயிட்டு வா. ஜோசியரை இப்ப என்னால சந்திக்க முடியலன்னா வர ஆபத்தை பத்தி எனக்கு தெரிஞ்சுக்க முடியாது. மித்ராவை சுத்தி என்ன மாதிரி பிரச்சனை வரப்போகுதுன்னு நினைச்சு கூட பார்க்க முடியல. எப்படியாவது நான் ஜோசியரை பார்த்தே ஆகணும். நில்லுமா, இந்தமா உடதான் நில்லு. நில்லுமா, உன்கிட்ட சொல்றேன். நில்லுமா. சார் என்னாச்சு சார்? அந்த பொண்ணு உள்ள போயிட்டாப்பா, காட்டுக்குள்ள போயிட்டா. அவங்க அங்க போறதெல்லாம் இருக்கட்டும், அவங்களுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா நம்ம வேலை போயிடும் சார். நம்ம ஆளுங்களை வேற ஜோசியரோட அனுப்பி வச்சிட்டோம். சரி சரி, நீ இங்கே இரு, நான் போய் அந்த பொண்ணை கூப்பிட்டு வரேன். இங்கே பாத்துக்க. சரிங்க சார். அட கடவுளே, ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சு கூட பதறி அடிச்சு ஓடி வந்திருக்கானா? பாவம், அந்த பொண்ணுக்கு என்ன கஷ்டமோ என்னவோ. ஒரு தடவை நாமளும் பின்னாடி போய் பார்க்கலாம்ப்பா. இல்லை, நம்ம அப்படி பண்ணக்கூடாது. நம்ம பின்னாடி போனா உங்களால் திரும்ப இங்கே பூஜை பண்ணுறதுக்கு வர முடியாது. அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்கு எங்கள் ஆஃபீஸர் ஸ்பெஷல் ஃபோர்ஸை அனுப்புகிறாரு. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. எல்லாம் அந்த கடவுளே பார்த்துப்பாங்க. அவங்க எல்லாரையும் பாதுகாப்பாங்கன்னு சொன்னீங்கல்ல, அந்த பொண்ணை கூட அந்த கடவுளே பார்த்துப்பாங்க. அம்மா தாயே, கஷ்டத்தில் இருக்கிற அந்த பொண்ணை நீ தான் பார்த்துக்கணும். எந்தவித ஆபத்து வராம பாதுகாக்கணும். வாங்க போலாம். மாம், दो चेक पोस्ट இருக்கு. போலவா. என்ன, நீங்களும் ஜோசியரை பார்க்கறதுக்காக வந்தீங்களா? ஸ்பெஷல் ஃபோர்ஸ் வரதுக்கு மட்டும் லேட் ஆயிடுச்சுன்னா அந்த அம்மாவோட உயிருக்கே ஆபத்து. இப்போ என்ன பண்ண சொல்ற? அந்த பொண்ணுக்கு அறிவு இல்ல, நம்ம கிட்ட ஆட்களும் இல்ல. இதுக்கப்புறம் அவளை காப்பாத்துறது நம்ம கையில இல்ல. அப்படின்னா அந்த பொண்ணை
அப்படியே விட்டுருவீங்களா சார்? அப்ப என்ன பண்ண சொல்றீங்க? அவங்கள காப்பாத்த நீங்க வரீங்களா? வாங்க போலாம். 2 பேரும் போய் காப்பாத்தலாம் வாங்க. வரோம் சார். நீங்க எதுவும் நினைச்சுக்கலனா அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கு நான் உதவி பண்றேன். நாம போறது என்ன கல்யாண ஊர்வலம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? புலியோட மோதனம். அந்த பொண்ணோட உயிருக்கு தான் கேரண்டி இல்ல. இப்போ உங்க வாழ்க்கையை கொண்டு போய் ரிஸ்க்ல வைக்க சொல்றீங்களா? சார், நம்ம ஒரு அடியோட மதிப்பு ஒரு மனுஷனோட வாழ்வு. நம்ம பின்வாங்கறதோட விளைவு ஒரு மனுஷனோட சாவு. ஒரு பொறுப்புள்ள ஆபீசரா இந்த 2ல நீங்க எதை தேர்ந்தெடுப்பீங்க? சார், ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்க. உங்க கூட சேர்ந்து வர்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். மித்ரா, என்னடா பேசிட்டு இருக்க நீ? யார பத்தியோ யோசிச்சு உன்னோட உயிரை நீ விடலன்னு பாக்குறியா? வாட் இஸ் திஸ் மாம்? நாம இப்ப பார்க்க வேண்டியது சுயநலம் இல்லம்மா, உதவி. கடவுளே, என் மித்ராக்கு எதுவும் ஆகாம நீங்க தான் காப்பாத்தணும். அவனுக்கு எந்த ஆபத்தும் வரவே கூடாது. அவனை நான் எப்படியாவது காப்பாத்தணுமே. ஹலோ, ஹலோ மேடம், அங்க போகாதீங்க மேடம். மேடம் சொன்னா கேளுங்க, வந்துருங்க. தயவு செஞ்சு காட்டுக்குள்ள போகாதீங்க, திரும்பி வந்துருங்க. மித்ரா, மேடம் ப்ளீஸ். ஹலோ சார், ரெஸ்பான்ஸ் சார். ஹலோ ஹலோ, எஸ் டெல் மீ. சார், இது வரைக்கும் இங்க நின்னுட்டு இருந்த மேடம் கூட இப்ப காட்டுக்குள்ள வந்துட்டாங்க சார். வாட்? அம்மா, நீ அங்க இருந்து என்னதான் பண்ணிட்டு இருக்க? உனக்கு நிலைமை தெரிஞ்சு கூட எப்படி உன்னால அஜாக்கிரதையா இருக்க முடியுது? ஏற்கனவே போன ஆளையே தேடி கண்டுபிடிக்க முடியல. இப்ப நீ இன்னொரு ஆளையே ஆபத்துல விட்டுருக்க, எப்படி? என்ன மன்னிச்சிருங்க சார், நான் தான் பார்க்க தவறிட்டேன். அவங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம காட்டுக்குள்ள போயிட்டாங்க சார். ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. நிலைமை இப்ப நம்ம கை மீறி போய்கிட்டு இருக்கு. யாரோட உயிரோ இந்த காட்டுக்கு பலியாக போகுது.